ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையில் நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும், நேரடியாய் ஆலய வளாகத்தில் வந்து அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அற்புதரிய ஊழியத்தின் சார்பாக நான் உங்களுக்கு வாழ்த்துதலை பதிவு செய்து கொள்கிறேன். இந்த நாளின் செய்திக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த வேத பகுதி பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 10வது 11வது வார்த்தை சேர்ந்து வாசிக்கலாம். இயேசுவின் நாமத்தினால் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு இயேசுவின் நாமம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, செய்திக்கு தலைப்பு என்னதான்? இயேசுவின் நாமம். இந்த இயேசுவின் நாமத்தில் இருக்கிற வல்லமை நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நீங்கள் ஆராதிக்கிறவர் எப்படிப்பட்டவர், அந்த பெயரில் இருக்கிற வல்லமை எப்படிப்பட்டது, அந்த இயேசுவின் நாமத்துக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு அந்த வார்த்தையில் பவுலடிகள் பிலிப்பி பட்டணத்துக்கு எழுதுகிறார் பார். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கு. அப்போ வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் இருக்கிற எல்லா முழங்கால்களும் இயேசு என்கிற நாமத்துக்கு முன்னாடி முடங்கும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தருளினாராம். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு நன்றி சொல்லலாமா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தை எந்த அளவுக்கு நம்ம பற்றி பிடித்திருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். நீங்கள் வேதத்தில் பாருங்களேன், அப்போஸ்தலர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்துக்கு எல்லாரையும் எடுத்துக்கொண்டு வருவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் மனக்கண்கள் திறக்கப்பட நான் இயேசுவின் நாமத்தில் விரும்புகிறேன், வாஞ்சிக்கிறேன். என் ஆவிக்குள்ளே நான் ஜெபிக்கிறேன். உங்கள் கண்கள் இருக்கிற மீன் செதிர்கள் விழுந்தாலே உங்கள் ஆவி அனல் பறக்க ஆரம்பித்துரும். பரல் மண்டலத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. அழகா சொல்றார் பார், என்கிட்ட வெள்ளியும் இல்லை பொன்னும் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு நான் தருகிறேன். வெள்ளி இல்லாத ஒரு நபரு, பொண்ணு இல்லாத ஒரு நபரு, இவரை குறித்து வேதம் சொல்லுது படிப்பறியாதவர்கள், பேதமை உள்ளவர்கள். அப்போ படிப்பறிவில்லாதவர், பேதமையான ஒருவர், பார்த்தா ஒரு பெக்யூலியர் டைப் அப்படின்னா சொல்ல பேர் சொல்லுவாங்க, இவர் ஒரு சும்மா பார்த்தாவே ஒரு விவரமற்றவர், அப்படிப்பட்டவரை தான் அப்படி சொல்லுவாங்க. ஒரு பேதையோ மாறி இருக்கிறார். பார்த்தீங்கன்னா தாவீது ஒரு இடத்துல என்ன பண்ணுவார், எச்சில் வெளியே நின்றுக்கிட்டு இருப்பார். அப்போ அந்த அரசர் சொல்கிறாரு, இவனை கொண்டு வந்து என் முன்னாடி நிப்பாட்டிக்கிறீங்களே, பைத்திய சேட்டைக்காரனை, இவனை பார்க்கறதுக்காக எனக்கு டைம் இருக்குது. அவன் யார் தெரியுமா? முன்னாடி நிற்கிறவன் யுத்த வீரன், காரிய சமத்தன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் முன்குறிக்கப்பட்டிருக்கிறவன், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். ஆனால் அவன் இருக்கிற வேஷமோ எப்படி இருக்கிறான்? பைத்தியக்கார வேடத்தில் நின்று கொண்டு இருக்கிறான். அந்த ராஜாவுக்கு கண்ணு தெரியல, தனக்கு முன்னாடி நிற்கிறவன் தேவனுடைய இருதயத்தை தொட்டவன், காரிய சமர்த்தன். இவன் தான் பெலிஸ்தேருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்வலைகளை உருவாக்கினவன். சவுலுக்கு 1000 தான் கொடுத்தார்கள், தாவீதுக்கு தான் 10,000 கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட நபர் நமக்கு முன்னாடி நிற்கிறாங்கிறது அந்த ராஜாவுக்கு தெரியல. அருமையான தம்பி தங்கச்சி, இங்கு பாருங்களே, இந்த தேவனுடைய ஆலயத்திற்கு 2 பேர் போகிறாங்க, பேதுரு யோவான். ஆனால் அவங்கள்ட்ட என்ன இல்லை தெரியுமா? வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன். அப்போ நம்மக்கிட்ட இயேசு இருந்தால் அந்த இயேசுவை நம்ம பிறருக்கு கொடுக்க முடியும். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். இந்த உலகத்தில் விலை மதிக்க முடியாத ஒன்றை கொடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் கொடுக்க வேண்டிய ஒன்றே ஒன்று, உங்களுக்குள் இருக்கிற இயேசுவை இன்னொருத்தருக்குள்ளே கொடுக்கணும். பக்கத்தில் சொல்லுங்கள். இன்றைக்கி ஒரு திருமணம்னா வாழ்த்து படம் வாங்கி கொண்டு கொடுக்குறோம். இன்னும் பிடிச்சவங்களுக்கு என்னென்னமோ பரிசு கொடுக்குறோம். நினைவு பரிசுன்னு பார்த்தா அது நிறைய கொடுப்பாங்க. கடிகாரம் கொடுப்பாங்க, பர்ஸு கொடுப்பாங்க, இன்னும் பார்த்தா இன்னும் இப்போ ஹைடெக்காக போயிட்டா செல்லு கொடுக்குறாங்க, வாகனங்கள் வாங்கி கொடுக்குறாங்க. நினைவு பரிசு நிறையா இருக்குது. ஆனால் எல்லா பரிசை விட பெரிய ஒரு பரிசு உலகத்தில் என்ன கொடுக்கணுமா?
உனக்குள் இருக்கிற அழியாத சொத்தாகிய இயேசுவை நீ கொடுப்பது தான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய பரிசு. கைகளை தட்டி கர்த்தர். பேதுரு யோவான் இதைத்தான் கொடுத்தாங்க. என்ன சொல்கிறாங்க? எங்கிட்ட வெள்ளி இல்லை, எங்கிட்ட பொண்ணு இல்லை, எங்கள்கிட்ட படிப்பறிவும் இல்லை, நாங்கள் இந்த உலகத்தில் பெரிய ஒரு மனிதர்களும் கிடையாது, நாங்கள் சாதாரண மீனவர்கள் தான், சாதாரண ஒரு தொழில் செய்கிறவங்க தான், ஆனால் எங்களுக்குள்ளே இருக்கிறதை நான் உங்களுக்கு தருகிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், எனக்குள்ள ஒரு பொக்கிஷம் இருக்குது, அது அழியாத ஒரு பொக்கிஷம், அது வல்லமையுள்ள ஒரு பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை மண் பாண்டத்திலே பெற்றிருக்கிறீங்களேன்னு பவுல் எழுதுறார். அந்த பொக்கிஷத்தை எங்கே வச்சிருக்கிறாரா? மண் பாண்டத்துக்குள்ளே இருக்காரா. உங்கள் சரீரம் மண். ஆதாமே எங்கேருந்து எடுத்தாரா? மண்ணிலிருந்து எடுத்து அவனை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாவிலே ஊதினார், நாசியிலே ஊதினார். நீ மண்ணானா இருக்கிறனால நீ மண்ணுக்கே திரும்ப என்ன செய்வ? போவ. நம்ம அதை நினைக்கிறதே கிடையாதுங்க. நம்ம எல்லாம் மாணிக்க மாதிரி நினச்சிக்கிறோம், நம்ம எல்லாம் தங்கத்திலேயே இருக்கிற ஆள் மாதிரி நினச்சிக்கிறோம். நம்ம மண்ணுங்கிறதே நமக்கு நினைப்பே இல்லை. பிசாசு அதை எடுத்து போட்டுட்டேன். மண்ணுங்கிறதே மண்ணுங்கிறத நமக்கு காண்பிக்காம, அவர் பொண்ணுங்கிறத உனக்கு காண்பிக்காம ரெண்டையும் மாற்றி வச்சுட்டேன். நம்ம தான் பெரிய பொண்ணு மாதிரியும் அவரை நம்ம எப்படி நினச்சிக்கிட்டு இருக்க மனசளவில், அவர் இவ்வளோதான் சொல்லி ஒரு குறிப்பிட்ட எல்லை வச்சுட்டோம். பவுலடிகள் பிலிப்பு பட்டணத்தில் வானத்திலும் சரி பூமியிலும் சரி பூமியிலும் கீழும் சரி அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அவருக்கு முன்னாடி எல்லா முழங்கால்களும் முடங்கும், எல்லா நாவுகளும் அறிக்கை பண்ணும். அவ்வளவு பெரிதான நாமத்தை பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு கொடுத்தாராம். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அப்ப இந்த பேதுருவும் யோவானை என்ன செய்தார்கள் பாருங்கள். அவனை எப்படி கொண்டு வந்தாங்களா? 2ஆம் வசனம். அப்பொழுது தன் தாயின், அப்போஸ்தலர் 3:2, தன் தாயின் வயிற்றில் இருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். பன்மையில் இருக்குது. ஒருத்தரோ 2 பேரோ 3 பேரோ, நீங்கள் மார்க்கில் பார்த்தா 4 பேர் ஒரு சப்பானியை திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வந்தார்கள். அங்கே 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்தார்கள். இங்கேயும் திமிர்வாதக்காரன் தான். ஆனால் எத்தனை நபர்கள்னு எழுதப்படலை. ஆனால் 2 பேராக இருக்கலாம், 3 பேராக இருக்கலாம், 4 பேராக இருக்கலாம். மொத்தத்தில் தூக்கி கொண்டு வந்தவங்க தனக்குள் உள்ளதை அவனுக்கு கொடுக்கல. அவனை தூக்கி கொண்டு வந்து ஆலய வாசலில் வச்சுட்டு பிச்சை எடுறான்ட்டு போயிட்டான். அவனுக்கு வயது 40 வயது இருக்கும் என்று சொல்லி அடுத்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. அவ்வளவு வயதான ஒரு நபர், 40 வயதை மதிக்கத்தக்க ஒருவன் செய்கிற தொழில் என்ன தெரியுமா? பிச்சை எடுத்தல். அவனுக்கு வேற தொழில் தெரியல. ஏன்னா அவன் சரீரம் திமிர்வாதம், அவனால் வேலை வெட்டி செய்ய முடியாது. உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டே இருக்கிறான். ஒருவேளை இதை கேட்குற தம்பி தங்கச்சி, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு சூழ்நிலை நீ உட்கார்ந்து இருக்கிறாயோ, பிறருடைய உதவியை நாடி பிறருடைய ஹெல்ப் இல்லாமல் உன்னால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறியோ. அந்த 38 வருட வியாதிக்காரன் சொன்னேன், என்னை குளத்தில் கொண்டு போய் விட ஒருவருமே கிடையாது. அவனுக்கு ஒரு அம்மா இருந்திருப்பாங்க இல்லையா, அவனுக்கு ஒரு அப்பா இருந்திருப்பாங்க இல்லையா, நிச்சயமாக அவனோட பிறந்த ஒரு உடன்பிறப்பு இருந்திருக்கும் இல்லையா. அவங்களாம் எங்கே போனாங்க? வேதம் சொல்லுது, உன் சத்துரு உன் வீட்டார் தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ நம்புறவ தான் உனக்கு சத்துரு. சத்துரு எங்கேயோலாம் இருந்து வராது, உன் வீட்டாரே உனக்கு சத்துரு. இங்கே பாருங்களே, இவங்கெல்லாம் எங்கே போனாங்க? எல்லாத்தையும் ஒரு குறிப்பிட்ட காலம்தாங்க உறவுகள் நம்மளோடு கூட வரும். குறிப்பிட்ட காலம்தான் நமக்கு எல்லாருமே சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஒரு உதவி செய்யக்கூடாத ஒரு காலம் வரும், அப்போ எல்லாருமே நம்மளை கைவிட்டுருவாங்க. இப்போ பாருங்களேன், இந்த மனுஷனை எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ இவன் உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறான். அவன் வர்றவங்க போகிறவங்கள்ட்டெல்லாம் பிச்சை கேட்டுக்கிட்டே இருக்கான். எத்தனை பேர் அங்கே பிரதான ஆசாரியர் உள்ளே போயிருப்பாங்க? யாராவது அவனுக்கு இயேசுவை கொடுக்க நினைச்சாங்களா? எத்தனை லேவியர்கள் அந்த வழியாக போயிருப்பாங்க? யாராவது அவனுக்கு இயேசுவை கொடுக்க விரும்பினார்களா? எல்லாருமே வெள்ளி கொடுத்தாங்க, பொண்ணு கொடுத்தாங்க, பணத்தை கொடுத்தாங்க, அல்லது ரொட்டியை கொடுத்தாங்க, அல்லது அவனுக்கு ஒரு வஸ்திரத்தை கொடுத்தார்கள், மற்றதைத்தான் கொடுத்தாங்களே ஒழிய, ஆனால் மெய் தேவனாகிய இயேசுவை ஒருவருமே அவனுக்கு கொடுக்கல தேவனுடைய பிள்ளை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் அப்படித்தாங்க. சொல்ல வேண்டியதை சொல்லாமல் இந்த வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்தா? பெட்டகம் உன் தலையில் இருக்கா? இயேசு உனக்குள்ள இருக்கிறாரா? இயேசுவின் நாமத்தை நீ சுமக்கிறியா? இயேசுவை பிறருக்கு நீ அறிவிக்கிறியா? 3லையும் ஒரு கேள்வி கேட்டுப்பார். நீ சுமந்தேனா? சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் எப்படி அவன் கேள்விப்படுவான்? கேள்விப்படாவிட்டால் அவன் எப்படி விசுவாசிப்பான்? விசுவாசிக்காவிட்டால் அவன் எப்படி பரலோகத்துக்கு வருவான்? அப்ப சொல்றவன் வேணும் இல்லையா? சொன்னா தானே அவன் கேள்விப்படுவேன், கேள்விப்பட்டா தானே அவன் விசுவாசிப்பேன், விசுவாசித்தால் தான் அவன் தொழுது கொள்வான்,
தொழுது கொண்டால் தான் அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். எத்தனை கேள்வி இதில் அடங்கி இருக்கு பார்த்தீங்களா? நம்ம பாடலாம் நல்லா பாடுறோம், ஆனா அந்த பாட்டு நம்ம வாழ்க்கையில கிரியை செய்தா? அருமையான தம்பி தங்கச்சி, நம்முடைய வாழ்க்கையில பாடலை மட்டும் பாடிட்டு மேடை பிரசங்கியார் மாதிரி நம்ம போயிடக்கூடாது. பாடல் வாழ்க்கையாக மாறணும் தேவனுடைய பிள்ளைகள். எத்தனையோ வருஷம் ஆலய வாசல்ல உட்கார்ந்துருக்கான், யாருமே அவனுடைய ஆத்தும ரட்சிப்புல அக்கறை கொள்ளல, யாருமே அவனை ஆலயத்துக்குள்ள கொண்டு போகணும்னு அக்கறை கொள்ளல. எல்லாருமே உலகத்துக்குரிய ஒரு பொருளை கொடுத்துட்டு அவங்க வாட்டில் போய்கிட்டே இருந்தாங்க. ஆனால் புதிதாய் அபிஷேகம் பெற்ற 2 தேவ மனிதர்கள் உள்ள வர்றாங்க. அவங்க உலகத்துக்குரிய பொருளை கொடுக்கல, உன்னதத்துக்குரிய பொருளை கொடுத்தாங்க. கைகளை தட்டி கர்த்தருங்க. அந்த உன்னதத்துக்குரிய பொருள் என்ன தெரியுமா? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ள இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தை அவன் மேலே சொன்னார்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க உங்க சிநேகிதர்களுக்கு ஒரு நன்மை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இயேசுவை சொல்லுங்க. உங்க அப்பாவுக்கு நன்மை செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இயேசுவை பற்றி சொல்லுங்க. உன் உடன் பிறந்தவர்களுக்கு ஒரு நன்மை செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அழியாத ஒன்றை நீங்க அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, தயவு செய்து இயேசு என்கிற விலை மதிக்க முடியாத அந்த நாமத்தை அவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. அருமையானவர்களே, வேதம் சொல்லுது, சகைவு இயேசுவை குறித்து கேள்விப்பட்டான். அழகா எழுதிருக்கு. கேள்விப்பட்டதுனால இயேசுவை பார்க்க அவன் விரும்பினான். விருப்பம் அவனுக்குள்ள வந்ததுனால அவனுக்குள்ள முயற்சி வந்தது. அந்த முயற்சியினுடைய பலனாக அவன் மரத்து மேலே ஏறினான். அவன் மரத்து மேலே இருக்கிறத பார்த்த கர்த்தர் அவனிடத்துல தேடி வந்து சொல்றாரு, இன்றைக்கு உன்னுடைய வீட்டில் நான் தங்கணும்னார். கைகளை தட்டி கர்த்தருக்கு. அப்போ சொன்னதுனால தாங்க அவனுக்கு விருப்பம் வந்துச்சு. விருப்பம் வந்ததுனால தாங்க அவனுக்கு முயற்சி வந்துச்சு. முயற்சி வந்ததுனால தாங்க அவன் மரத்து மேலே ஏற முடியாத மரத்து மேலே ஏறி உட்கார்ந்து அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொன்னாங்க. ஒருத்தர் வந்து சுகமாக்குவார்னு சொல்றாரு, ஒருத்தர் காதுகளை கேட்க பண்ணுவார்னு சொல்றாரு, ஒருத்தர் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தாருன்னு சொல்றாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்லும் பொழுது அவனுக்கு ஒரு கேள்வி வருது, அவர் எப்படிப்பட்டவர்? ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்றாங்களே, நாமும் தான் அவர் எப்படிப்பட்டவர் என்று பார்ப்போம் என்று சொல்லி அவன் அங்கே போய் உட்கார்ந்துருந்தான். அவனுக்கு இயேசு தன்னை எப்படிப்பட்டவராக காண்பித்தார் தெரியுமா? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். இவனும் ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறானே, இந்த வீட்டுக்கு இன்னைக்கு ரட்சிப்பு வந்தது. கைகளை தட்டிக்க. அந்த வீட்டுக்கு அவர் எப்படிப்பட்டவராக போனார் தெரியுமா? ரட்சிப்பை தரக்கூடியவராக, ரட்சிப்பை கொடுக்கக்கூடியவராக, இழந்து போன அந்த வீட்டை ரட்சிப்புக்குள்ள நடத்தக்கூடியவராக அந்த வீட்டுக்குள்ள இயேசு தன்னை வெளிப்படுத்தினார். அப்ப அந்த இயேசுவின் நாமம் எவ்வளவு வல்லமையுள்ள ஒரு நாமம் பாருங்களேன். இவன் சொன்ன உடனே பாருங்களேன் என்ன சொல்றாங்க, 6ஆம் வசனம், பேதுரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். இப்ப உங்க மனசுக்குள்ள கை வச்சு ஒன்னுட்டு அந்த இயேசு உள்ள இருந்தார்னா அவரை நீயே வச்சுக்க கூடாது, நீயே அவரை வச்சுக்கிட்டு ஒளிச்சு வச்சுக்க கூடாது. நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் தேசத்து பெண்ணை, ஒரு சின்ன பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு போய் வைத்திருக்கிறாங்க. அந்த சிறைப்பிடிக்கப்பட்ட இடத்துல இருக்கிற அந்த பொண்ணு சொல்றா, தன்னுடைய எஜமானனுடைய மனைவியை பார்த்து, நாகாமானுடைய மனைவியை பார்த்து, என்னுடைய எஜமானன் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியின் இடத்தில் போவாரானால் அவருக்கு நலமாக இருக்கும், அவர் இவருடைய வியாதி என்னாக்கிடுவார், சுகமாக்கிடுவார். அங்க போனா சுகம் கிடைக்கும், உங்க ஊர்ல கிடைக்காத சுகம் அங்க போனா கிடைக்கும்னு சொல்லி ஒரு நல்ல செய்தியை அவள் தன்னுடைய நாச்சியார் அண்டையில சொன்னா, தன்னுடைய எஜமாட்டி அண்டையில சொல்றா. உடனே அதை விசுவாசித்த அந்த எஜமாட்டி தன்னுடைய கணவனிடத்துல போய் பதிவு செய்தா. கணவன் அதை கொண்டு போய் சீரியா நாட்டு தலைவனிடத்துல பதிவு செய்தான். சீரியா நாட்டு தலைவன் சொல்றான், நான் உடனே நிருபம் தருகிறேன், நீ இஸ்ரவேல் ராஜா கிட்ட கொண்டுட்டு போன்னு. அந்த நிருபத்தில் அவன் எழுதுறான், நான் என்னுடைய வேலைக்காரனாகிய படைத்தலைவனாகிய நாகமானை அனுப்புறேன், நீ அவனுடைய குஷ்டரோகத்தை நீக்கி அவனை சுகமாக்கி அனுப்பிவிடு என்று அந்த நிருபத்தில் எழுதப்பட்டிருந்துச்சு. அந்த நிருபத்தை இஸ்ரவேல் ராஜா கிட்ட கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது ராஜா கதிகலங்கிறான். நான் எப்படி ஒரு மனுஷனை, அது குஷ்டரோகியான ஒரு மனுஷனை சுகமாக்க என்னால் எப்படி முடியும்? எனக்கு வம்புக்கு இழுக்க, என் கூட யுத்தம் பண்ணுவதற்கு, என் மேல குற்றம் பிடிப்பதற்கு இவன் பார் ஒரு முகாந்தரத்தை தேடி இருக்கிறான்னு சொல்லி ராஜா கதிகலங்கி நிலை குலைந்து தடுமாறி நிற்கிற வேளையில இந்த செய்தி எலிசா கிட்ட போய் கிடைத்த உடனே எலிசா அனுப்புறாரு, இஸ்ரவேலில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான் என்பதை நீ அறிந்து கொள்ளும்படி, அவன் அறிந்து கொள்ளும்படி அந்த குஷ்டரோகியை ஏன்ட்ட நீர் அனுப்பு, இங்கே ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை அவன் தெரிந்து கொள்ளட்டும் என்று சொல்லி கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அவன் வருகிறான்,
எலிசா தீர்க்கதரிசி என் முகத்தை பார்க்கல, அவங்ககிட்ட பேசலை, அவங்ககிட்ட உறவு கொண்டாடலை, அவனுடைய படைபலத்தை பார்க்கல, அவனுடைய குணத்தை பார்க்கல, உருவத்தை பார்க்கல, தோற்றத்தை பார்க்கல. உள்ள இருந்துக்கிட்டே சொல்றாரு, அவனை போய் யோர்தான்ல 7 முறை முழுக சொல், கர்த்தர் அவனை அற்புதமாய் சுகமாக்குவார்னு. ஆனால் அந்த ராஜாவுக்கு வந்த படைத்தலைவனுக்கு வந்த கோபம் அளவே கிடையாது. எனக்கு நாட்டில் தண்ணி போடலையா, அங்கே நதி இல்லையா, இந்த நதியில் போய் என்னை குளிக்க சொல்கிறானே. கோபம் கொண்டு புறப்படும் பொழுது அந்த படைத்தலைவனுடைய வேலைக்காரன் சொல்கிறேன், ஒரு பெரிய வேலையை செய்ய சொன்னால் நீர் செய்ய மாட்டீரா, சின்ன வேலையை தானே சொல்கிறாரு, முக்கித்தான் பார்க்கலாமே. பெரிய காரியத்தை சொன்னார், முக்கத்தானே சொல்கிறார், செஞ்சுதான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி தண்ணிக்குள்ளே இறங்கும் பொழுது 6 முறை சுகமாகலை. 7ஆம் முறை முக்கி எழும்புற பொழுது சிறு பிள்ளையுடைய மாம்சத்தை போல கர்த்தர் அந்த சுகத்தை கொடுத்தார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அந்த நாகாமான் சொன்னா, இஸ்ரவேலில் இருக்கிற தேவனே தேவன், இஸ்ரவேலில் இருக்கிற கர்த்தரே கர்த்தர், உன்னுடைய தேசத்திலிருந்து 2 பொதி மூட்டை மண் எடுத்துட்டு போய் இனி பலிபீடம் கட்டி கர்த்தருக்கு ஒளிய வேற ஒருவரையும் நான் தொழுது கொள்ள மாட்டேன் என்று அவன் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொண்டு புறப்பட்டான். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி. ஒரு சின்ன பிள்ளை சொன்ன செய்தி, ஒரு சின்ன பிள்ளை செய்தி ஒரு பெரிய படைத்தலைவனையே கர்த்தருக்கு நேராக திருப்பினது தேவனுடைய பிள்ளைகளை. அப்படிப்பட்ட வல்லமையுள்ள நாமம் பரலோக பிதாவினுடைய நாமம், இயேசு கிறிஸ்துனுடைய நாமம். அந்த விலைமதிக்க முடியாத நாமத்தை தரித்திருக்கிற நீ, உனக்குள்ளே வைத்திருக்கிற நீ, அதை மறைச்சு வச்சிருக்கிறியே, ஒளிச்சு வச்சிருக்கிறியே, பிறருக்கு கொடுக்காமல் வச்சிருக்கிறியே. வேதம் சொல்றது, சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டா நீ எனக்கு அதை பேசி பார்த்திருக்கியா? உனக்கு நேராக வச்சு சொல்லிப்பார். ஏசையா சொன்னார், சாராயத்தை நாடுகிறவனுக்கு ஐயோ. நிறைய முதல்ல 6 அதிகாரத்தில் படிச்சு பாருங்க, எல்லாத்துக்கும் ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு கடைசியில் தனக்கே ஐயோ சொல்லுவேன். அசுத்த உதடுள்ள மனுஷன் அதமானேனே ஐயோன்னு சொல்லி அவன் அலறுவான். ராஜாவை என் கண்கள் கண்டதேன். இதை கேட்குற தம்பி தங்கச்சி, நம்ம மேலே விழுந்த மிகப்பெரிய பொறுப்பு, நம்ம அதை செய்யாவிட்டால் நமக்கு அது மிகப்பெரிய வேதனையாய் மாறிடும். அருமையானவர்களே, இந்த 2 பேரும் சொல்றாங்க, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு நான் தருகிறேன். இன்னைக்கு நீங்க உனக்குள் இருக்கிற இயேசுவை யாருக்காவது கொடுக்கணும், கட்டாயம் கொடுக்கணும். நீங்க கொடுத்தா தான் ஒரு சப்பானி எழுந்து உள்ள ஓடுவான், ஒரு குருடையும் பார்ப்பேன், ஒரு செவிடையும் கேட்பேன், ஒரு முடவை நடப்பேன், ஒரு செத்த சரீரம் உயிரோடு எழும்பி வரும், உடைக்கப்பட்டிருக்கிற குடும்பங்கள் கட்டி எழுப்பப்படும், கண்கள் தெளிவற்றிருக்கிறவர்கள் தெளிவுள்ள பார்வைகள் உள்ளவர்களாய் மாறுவார்கள், முடவர்கள் மானை போல துள்ளி குதித்து எழும்புவார்கள். அப்படிப்பட்ட விலைமதிக்க முடியாத ஒரு இயேசு உனக்குள்ள இருக்கிறார் என்பதை இன்றைய நாளில் நீ புரிந்து கொள். அதை நீ மறைத்து வைக்காத, ஒளிச்சு வைக்காத, அதை எங்கேயோ ஒரு பக்கம் மறைத்து வைத்து. வேதம் சொல்லுது, விளக்க தண்டு மேலே வச்சா வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் வெளிச்சம் கொடுக்குமா, அதை பெட்டிக்குள்ளே போட்டு மறைச்சு வச்சா யாருக்குமே பிரயோஜனம் கிடையாது. நீ இயேசுவை மறைச்சு வச்சேன்னா யாருக்குமே பிரயோஜனம் கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளை இங்க பாருங்களேன், வேதம் சொல்லுது என்ன பண்ணனா பாருங்க. நஸ்ரேனாகிய பயன்படுத்தின வார்த்தை, அவர்கள் சொன்ன வார்த்தையை கவனிங்க. நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தினால் நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே, கை தட்டுங்க, உடனே. நீ தூக்கி மட்டும் விட்டு பாருவே, கையை வச்சு பாருவே. நீ மற்றவங்க மேல தைரியமா ஜெபம் பண்ணி கையை வை, மற்றவங்களுக்காக இயேசுவின் நாமத்தை தைரியமா சொல்லு. இயேசுவின் நாமத்தை உன் வாயில உச்சரி, ஜெபத்துல இயேசு 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 இயேசுன்னு சொல்லு. இன்னைக்கு அநேகருடைய ஜெபத்தை கவனிச்சா ஆண்டவரே 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 இப்படிதான் சொல்றாங்க. ஆண்டவர் யாருங்க? இயேசுங்க. அவருக்கு பேரே இரட்சகரான இயேசு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணணும். கிறிஸ்துனா அபிஷேகம் பண்ணப்பட்டவர், இயேசு என்றால் இரட்சகர். அப்ப இயேசுங்கிற பேரை கேட்டா தான் பிசாசு நடுங்கும். வேற எந்த நாமத்துக்கும் பிசாசு பயப்படாது. நீ எத்தனை நாமத்தை சொல்லு, வேதத்தில் பாருங்களேன். இந்த நாமத்தை சொன்ன பொழுது இவன் கால்கள் கரடுகள் பாருங்க, அவன் குதித்து எழுந்து, கைத்தட்டுங்க, குதித்து எழுந்து நின்று நடந்தான், நடந்து குதித்து. எப்படி எழுதியிருக்கு பாருங்க அழகா. நடந்து குதித்து, முதல்ல நடந்தான், நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களோடு கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். நல்ல கைத்தட்டுங்க. இவ்வளவுதானா? இயேசு நாமத்துல எவ்வளவு வல்லமை இருக்கு பார்த்தீங்களா? ஒரு பிறவி சப்பானிங்க, 40 வயதுள்ள ஒரு பிறவி சப்பானி இயேசுவின் நாமத்தினாலே தொட்ட உடனே அவன் எலும்பி நடந்து குதித்து ஆடி பாடி எங்க ஓடினான்? வீட்டுக்கு ஓடினானா தேவாலயத்துக்குள்ள ஓடினானா? ஏன் இத்தனை நாள் அவன் ஓடல? இவன் பார்த்தது எல்லாமே வெள்ளி வச்சிருக்கிறவன் பொன்னி வச்சிருக்கவனா தான் பார்த்தேன்.
வர்றவெல்லாம் உள்ளே போகிறப்பையும் அப்படியே தான் போனேன், வெளியே போகிறப்பையும் அப்படியே தான் போனேன். போன முகத்தோடு தான் திரும்பி போனேன், ஒரு முகமும் மாறல. வந்தேன் போனேன், காசைத்தான் போட்டு போனேன். ஆனால் யாருமே இயேசுவை சொல்லலை. நீங்கள் எப்படி அந்த மாதிரியே போகிறீங்களா, அல்லது யாருக்காவது இயேசுவை சொல்லிட்டு போகிறீங்களா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீ ஊமையாக இருக்காத, சகரியா மாதிரியே இருக்காத, நீ யோவான்னு எழுதுனாதான் உனக்கு வாய் திறக்கும், நீ இயேசுன்னு சொன்னாதான் உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். உங்கள்கிட்ட வேலை பார்க்குறவங்களுக்கு சொல்லக்கூடாதா, பக்கத்துக்கு உங்களுக்கு சொல்லக்கூடாதா, உங்களோட படிக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடாதா? எத்தனை வாய்ப்பு ஆண்டவர் கொடுக்குறார். காலையிலிருந்து சாயந்தரம் வரை எத்தனை பேர்த்த நீங்கள் சந்திக்கிறீங்க? கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள். நியாய தீர்ப்பில் என்னங்க சொல்லுவீங்க? ஆண்டவர் ஒரு நாளைக்கு கேட்பாரே, உன் கணக்கை என்கிட்ட ஒப்புவீம்பாரே, வாம்பாரே, உன்னை கூப்பிடுவாரே, உன் பேரை ஒவ்வொருத்தராக இண்டிவிஜுவலாக கூப்பிடுவாரே, ஒவ்வொருத்தராக வருஷப்படி இங்கே வாங்கேம்பாரே. வந்தோடனே எல்லாரும் அவர் முன்னாடி போய் வந்தனம் சொல்லிட்டு எல்லாரும் எலும்பி நிற்கிறப்ப கர்த்தர் உங்களை கேட்பாரே, என்னம்மா ஆச்சு, உனக்கு வயசு இத்தனை வயசு கொடுத்தனே, உன்னை சபையில் பொறுப்பில் வச்சனே, உனக்கு இத்தனை பிரசங்க அவர் பண்ணியிருக்கிறாரு, இவ்வளவு அழகாய் உனக்கு ஆராதனை பாடல் நடத்தினாங்களே, நீ எத்தனை ஆத்மாவை எனக்கென்று நீயே ஆதாயப்பட, உன் கணக்கை என்கிட்ட கொண்டு வான்னு கேட்பாரு. நம்ம என்னைக்காவது அதை யோசித்து பார்த்துருக்கோமா? 5 தாளந்து கொடுத்துட்டு கணக்கு கேட்டாருங்க, 2 தாளந்து கொடுத்துட்டு கணக்கு கேட்டாருங்க, 1 தாளந்து கொடுத்துட்டு கணக்கு கேட்டாருங்க. 5 வாங்கிட்டு போனவன் 10ஆம் மாத்தினேன், நல்லது உத்தமம் உள்ளம் உண்மையுள்ள ஊழியக்காரனேன்னு பாராட்ட பெற்றான். 2 வாங்கிட்டு போனவன் 4ஆம் மாத்தினேன், 5ஆம் மாத்தினேன், அவனுக்கு நல்லது உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனேன்னு பாராட்டினாரு. 1 வாங்கிட்டு போன அந்த ஊழியக்காரனையும் கர்த்தர் கூப்பிட்டாரு, கணக்கை ஒப்புவினாரு. அவன் சொன்ன, நான் புதைச்சி வச்சுட்டேன். இதை கேட்குற தம்பி தங்கச்சி, உன் தாளந்து பயன்பாட்டில் இருக்குதா, புதைச்சி வைக்கப்பட்டிருக்கா? கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்களேன். நான் யாரையும் குற்றப்படுத்த விரும்பலை, குற்றப்படுத்துவது என்னுடைய ஊழியமும் அல்ல. உங்கள் உள்ளத்தில் மறைந்து கிடக்கிற அந்த கிருபைகளை வெளியே கொண்டுட்டு வர நான் இயேசுவின் நாமத்தில் விரும்புகிறேன். நீங்கள் ஒருத்தருக்கு சொன்னீங்கன்னா ஒரு வீடே ரட்சிக்கப்படுமே. பவுலும் சீலாவையும் அடித்து கை காலெலாம் ஒடிச்சு தொங்க விட்டுருக்காங்கங்க, தொழு மரத்தில் மாட்டியிருக்கிறாங்க, உடம்பெல்லாம் அடிங்க, காலெல்லாம் மாட்டி கிடக்குதுங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லக்கூடாதுன்னு அந்த அடி போட்டாங்க. ஆனால் ராத்திரியில் உட்காந்து கைத்தட்ட முடியாது. ஆனால் மனசுக்குள்ளே இருக்கிற பாட்டை பாடுனா பாருங்க, கை தட்டுவீங்களா? இப்போயாவது நீங்கள் அடி வாங்கிட்டு பாட்டு பாடுறாங்க, அடி வாங்கிட்டு பாட்டு பாடுறாங்க, உதன்னு உதைச்சு அவன் உடம்பெல்லாம் ரணமாக இருக்குது. ஆனால் மனசுக்குள்ளே இருக்கிற சந்தோஷம் அவனுக்கு குறையலை. பாட்டு பாடினார்கள், துதித்தார்கள், சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்தது, எல்லா சிறையின் கதவுகள் கட்டவிழ்க்கப்பட்டது. உள்ளே இருக்கிறவங்க கேட்குறாங்க, ஆண்டவன் மாறே கை தட்டுங்க. உள்ளே போகிறப்ப சிறை கைதிகளாக போனாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் நாம என்ன தெரியுமா? ஆண்டவன் மாறே. ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் அவங்க பாவங்கள் போக கழுவப்படு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரு ரட்சிக்கப்படுவீர்னு சொன்னாங்க. அன்னைக்கே அங்கே இருக்கிற சிறை கைதிகள், முக்கியமான நபர்கள் எல்லாம் ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தரிடத்தில் சேர்க்கப்பட்டாங்களாம். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். எத்தனை பிரச்சனைனாலும் கர்த்தரை துதி. ஆசிக்கலாமா? அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் இது அப்படியே இருக்கும் பொழுது 40வது வசனம். நீங்கள் உட்கார்ந்துருக்க சில பேர் மனதளவில் பாதிக்கப்பட்டு உட்கார்ந்துருக்கிறீங்க. ஆனாலும் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை உற்சாகமாய் கேட்கணும். அப்போஸ்தலர் 5:40. அப்போது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உட்பட்டு அப்போஸ்தலரை வளவழைத்து அநேக வெகுமதிகளை கொடுத்து மாலை போட்டு, மாலை வந்தன சொல்லி சாலை போட்டு, சொல்லுங்க அப்படி தானே இருக்கு? ஹலோ வாசிங்க, நான் லைவில் இருக்கிறேன். வரவழைத்து அடித்து வேற எல்லாம் சொல்லிக்க, எதை சொல்லக்கூடாது? இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலை ஆக்கினார்கள். அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு கைத்தட்டுங்க பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலயத்தை ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் கைத்தட்டுங்க தினந்தோறும் தினந்தோறும் டே பை டே டே பை டே டே பை டே சொல்லுங்க, தினந்தோறும் தேவாலயத்திலையும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி உற்சாகமா சொல்லுங்க, இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். எப்ப? அடி வாங்கி மிதி வாங்கி உத வாங்கி அத்தனை அடி வாங்கிட்டும் போய் அவர்கள் பிரசங்கித்தார்கள். எங்க உங்க தலையில கை வச்சு நீங்க எத்தனை அடி வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லவே மாட்டேங்கிறீங்களே, எல்லாம் அடி வாங்கிட்டு உட்காந்துருப்பீங்க பொழுது. எங்களை அடிச்சு உரிச்சிட்டாங்க, அதனால நாங்கள் சொல்ல மாட்டோம். இங்கே வேதம் அடி வாங்கினவே போய் சொல்கிறாங்க. அடி வாங்காத நாம வாயை திறக்கவே மாட்டேங்கிறோமே. எப்படிங்க எழுப்புதல் வரும்?
பாட்டு மட்டும் வாரும் தூய ஆவி. அவர் சொல்லுவார், வாயை முதல்ல கழுவுடா, அநியாயக்காரனே என்னுடைய நாமத்தை எடுத்து உரைக்கிறதுக்கு உனக்கு என்ன பாக்கியம்? நீ என்னைக்கு என்னை பத்தி போய் சொன்ன? யோசித்து பாரு. நம்மகிட்ட தான் ஆண்டவர் பேசுற. உன் தாளந்த புதைச்சு வச்சுட்டியே, உனக்கு சந்தர்ப்பம் இருக்கே, சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கே, வசதி இருக்கே. உன்னை ஜாதிகளுக்கு ஒளியா நான் வச்சிருக்கிறேனே, உன்னை மலை மேல் இருக்கிற பட்டணமாய் நான் வைத்திருக்கிறேனே. அழகாய் வசனம் சொல்ல, யாரை நான் அனுப்புவேன்? எல்லாருமே பிறக்கும் பொழுதே கலெக்டரா படிக்க வைக்கணும், இன்ஜினியரா படிக்க வைக்கணும், டாக்டரா படிக்க வைக்கணும், நர்ஸா படிக்க வைக்கணும். யாரையாவது ஊழியக்காரனா படிக்க வைக்கணும்னு நினைச்சிருக்கிறீங்களா? ஹலோ, இங்கே தானே இருக்கிற எல்லாரும். நம்ம பிள்ளைங்க பிறந்தோடனே ஊழியக்காரனை படிக்க வைக்கணும்னு தீர்மானப்படும். நான்லாம் என் பிள்ளைகளை அப்படி தான் நினச்சேன். ஊழியத்தான் பிறந்த உடனே தலையில் கை வச்சு ஊழியந்தான். நீ என்ன வேணாலும் பண்ணு, என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும். நீங்களும் அப்படி தாங்க. எல்லாரையும் பிரதிஷ்டை பண்ணுறப்ப பார்த்துருக்கிறீங்களா? ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? ஊழியத்துக்கு வளர்ப்பீங்களா? நீ எனக்கென்று வளர்த்துரு, நான் உனக்கு என்ன கொடுப்பேன்? நீ வளர்த்தா தானே கூலி கொடுப்பார். நம்ம வளர்க்கும் பொழுதே எதுக்கு? போக்காடாக வளர்க்குறது. நீ அதுக்கு போ, நீ இதுக்கு போ. அவர் சொல்ல, நீ தான் வேற ஆடா வளர்க்குறிய, அப்புறம் இருக்கிற உனக்கு நான் கூலி கொடுக்கணும். போ, எனக்கு வளர்த்தா நான் உனக்கு கூலி கொடுப்பேன். யோசித்து பாரு. எனக்கென்று வளர்த்துட்டு உனக்கு, நம்ம யாருக்கென்று வளர்க்குறோம்? இந்த உலகத்திலே ஒரு பெரிய பிரதானமான வேலை ஊழியம் தாங்க. கைத்தட்டி கர்த்தருக்கு நினைச்சோம். கடந்த வாரம் ஒரு ஊழியக்காரர் அனுப்பியிருந்தேன், உலக பிரசித்தி பெற்ற தேவனுடைய ஊழியக்காரர். அவரை அமெரிக்கா நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்க சொல்லி எவ்வளோ வலியுறுத்தினாங்களாம். அவர் சொன்னாராம், ஜனாதிபதியை வேலையை விட ஊழியம் தான் உலகத்திலே பெரிய வேலை. அந்த உன்னத வேலையை நான் விட்டு கொடுத்துட்டு சின்ன ஜனாதிபதி வேலைக்கு வரமாட்டேன். இதுதான் எனக்கு தேவன் கொடுத்த பெரிய வேலைனார. கைத்தட்டுங்க. அப்போ உலகத்திலே ஹையர் போஸ்ட் எது தெரியுமா? நீங்கள் என்ன வேலைக்கு அனுப்ப நினைக்கிறீங்க? செகண்ட் வேலை, மூணாவது, தேர்ட், ஃபோர்த் வேலைக்கு தான், ரொம்ப லோ காஸ்ட் வேலைக்கு தான் நீங்கள் அனுப்புறீங்க. அவர் உன்னத வேலைக்கு ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்குள்ளே வரவே முடியாது. கைத்தட்டி கர்த்தருக்கு. எல்லா பேரும் ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு ஆரோன்ட்ட தாங்க நிற்கணும். ஆரோன் கை வச்சா தான் பாவ மன்னிப்பு, ஆரோன் கை வச்சா தான் ஸ்தோத்திர பலி, ஆரோன் கை வச்சா தான் எல்லாமே நடக்கும். நீ எத்தனை தண்டி ஆளாக இருந்தாலும் எங்கே தான் கை கட்டி நிற்கணும்? அங்கே தான் நிற்கணும். கைத்தட்டுங்க. அப்போ இப்படிப்பட்ட உன்னத வேலையை விட்டுட்டு என்ன வேலைக்கு நம்ம ஆசைப்படுறோம்? நாங்கள் வரிசையில் நின்றுக்கிறோம், முன்னாடியெல்லாம் வரமாட்டோம், அங்கே நின்றுக்கிறோம். பேன்னு ஆட்டுக்குட்டியை பிடிச்சிக்கிட்டே தான் நிற்கணும். அப்போ எந்த வேலைக்கு நீ வரணும்? ஆடுகள் மேலே கை வைக்கிற அளவுக்கு உன்னதமான அபிஷேகம் தான் ஆரோனுடைய அழைப்பு. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இவ்வளோ வாங்க, இவ்வளோ வடி அடித்தாலும் வார்த்தையை பாருங்க, விட்டு கொடுத்தாங்களா? அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக. யாராவது உங்களை அவமானப்படுத்துறாங்களா? சந்தோஷப்பட்டு கலிகூறு, பரலோகத்திலே உன் பலன் மிகுதியாயிருக்கு. பைபிளை எடுக்கிறதுனால நீ அசிங்கப்படுறியா? செபிக்கிறதுனால உன்னை திட்டுறாங்களா? அல்லது ஜபத்துக்கு வர்றதுனால உங்களை இடைமறிக்கிறாங்களா? உனக்கெல்லாம் விவரமே பத்தாதுன்னு சொல்றாங்களா? அவங்க ஒரு பெரிய புத்திமான்கள் மாதிரி உன்னை புத்தி இல்லாதவர் மாதிரி பேசுறாங்களா? நீ சந்தோஷப்பட்டு கலிகூறு, பரலோகத்திலே உன் பலன் மிகுதியாக இருக்கு. கைத்தட்டி கர்த்தருங்க. அங்கே வேதம் சொல்லுது, அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷத்தோடு ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய், இன்னும் அடிச்ச அடி உடம்புல தழும்பு மாறலைங்க, எத்தனை பக்கம் காயம் பட்டுச்சு, எத்தனை பக்கம் கை ஒடிஞ்சு கிடந்துச்சுன்னு தெரியலங்க. ஆனால் சந்தோஷம். அது கைகளை தட்டுங்க. என்ன வந்துச்சா? சந்தோஷம். இன்னைக்கு அடிபட்டா உங்களுக்கு சந்தோஷம் வரணும், அவமானப்பட்டா சந்தோஷம் வரணும், காரி துப்புனாங்கன்னா சந்தோஷம் வரணும். ஏன்னா கிறிஸ்து உனக்குள் மகிமைப்படுகிறார். கைகளை தட்டி கர்த்தருங்க. இயேசுவுக்காக தானே என்னை அடித்தாங்க, இயேசுவுக்காக தானே என்னை திட்டுனாங்க, இயேசுவுக்காக தான் எனக்கு இவ்வளோ நெருக்கம் வந்துச்சு. அதுக்காக நான் ஒரு நாள் கவலைப்பட மாட்டேன். ஏசப்பா என்னை பார்த்து சந்தோஷப்பட்டா. வேதம் சொல்லுது, உலகத்தில் என் நாமத்தை நிமித்தம் நீங்கள் பொய்யாய் குற்றஞ்சாட்டப்படுவீர்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் எப்படி இருக்கும்? மிகுதியாக இருக்கும். அப்போ யாராவது உங்களை திட்டுனா நம்ம கோவப்படக்கூடாது. நம்ம பழைய மனுஷனா செத்து போச்சு. எத்தனை பேருக்கு செத்து போச்சு? யார் திட்டினாலும் சிரிக்கணுங்க. கைத்தட்டிங்க. நமக்கு எங்கெங்க அதான முடியல. மோசே மாதிரி பர்வதத்திலே இருந்தால் மோசே பரிந்து பேசுகிறவன், சீனாய் மலையில் இருக்கிறவரை இவன் அவருக்கு புத்தி சொல்கிறேன். நீர் இப்படி பண்ணினாலும் உங்களுடைய நாமம் தூஷிக்கப்பட்டுறாதா? நீர் ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கெல்லாம் நீர் வாக்கு கொடுத்துருக்கிறீரே, இந்த ஜனங்களை கொல்லவா வழியில் கூட்டிகிட்டு வந்தீங்க, என்னெல்லாம் உங்களை சொல்லிடுவாங்கன்னு சொல்லி இந்த பெரிய குணசாலியான ஆள் அவருக்கு இறக்கம் உள்ளவருக்கு புத்தி சொல்கிறேன். நீங்கள் கோவப்பட்டுறக்கூடாது.
அழிச்சிடலாம் கூடாது. ஏன்னா நீங்கள் இரக்கம் உள்ளவர், தயவு உள்ளவர், அன்புள்ளவர். வழியில் கொண்டுட்டாங்கன்னு உங்களை பற்றி சொல்லிடுவாங்கல்ல. அப்படிலாம் புத்தி சொன்ன சரி உன் வார்த்தையின்படி செய்யறேன்டான்னா கீழே வந்தேன் பாரு, வச்சான் காலை வந்துச்சே பழைய சுவாபம். கட்டான தலையில் ஏறி உக்காந்தோடனே எதை முதல்ல உடைச்சேன்? நான் ஒரு நாளைக்கு போனால் கேட்பேன், ஏன்டா அடித்தது தான் அடித்த, உன் மண்டே அடிச்சுக்க வேண்டியதானே, கையை அடித்து ஒடிச்சுக்க வேண்டியதானே, எதுக்குடா கற்பனையை உடைச்சேன்? எதை உடைக்கிறது? முதல்ல என்ன கஷ்டப்பட்டு அவர் எழுதியிருப்பார். இப்போ அசைன்மெண்ட்டை எழுதுறாங்க, கிழிச்சு போட்டால் எப்படி இருக்கு? நீங்கள் எழுதின எக்ஸாம் பேப்பரை கிழிச்சு போட்டால் எப்படி இருக்கு? உங்கள் வீட்டில் இருக்கிற பத்திரத்தை கிழிச்சு போட்டால் எப்படி இருக்கும்? டாக்டர் கொடுக்குற மருத்துவ சீட்டை கிழிச்சு போட்டால் என்ன பேசவே மாட்டேங்கிறீங்க? ஏன் உங்கள்ட்ட இருக்கிற பணத்தை கிழிச்சு போட்டா? எதை விட்டுட்டாலும் பணத்தையே கிழிச்சிட்டானா? எவ்வளவு பயங்கர வேலிட்டியானது அது. அவரே செஞ்சு எழுதுனத இவனுக்கு கோபத்தை எதில் காட்டுறான்? அதான் பிசாசுடைய தந்திரம். அதை உடைச்சிட்டா தெரியாதுல்ல, இவன் படிக்கவே இல்லைல்ல, வர்ற வெளியில் அதுக்குள்ளே எழுதுனது இன்னும் படிக்கலையே. அதுக்காண்டி தான் அங்கே சொல்லிட்டாரு, உன் பிள்ளைகள் தங்களை கெடுத்து கொண்டாங்க, இறங்கி போ, அவன் பொண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி செஞ்சுட்டான்னு அவரே சொன்னதுனால அதை வாங்கி கம்கட்டில் வச்சுட்டு வேகமாக வர்றாரு. அந்த டென்ஷன்லேயே வர்றாரு. இறங்க இறங்க டென்ஷன், ப்ரெஷர், ஹை ப்ரெஷர் ஆயிடுச்சு. இறங்க வரணும், இவன் வேற நம்மளால இடையில சைடை ஏற்றி விடுறான். யோசுவா அங்கே செய்யத்தொனி கேட்குதுங்கிறான். அப்படியே அது செய்யத்தொனி. கோபம் வந்து இறங்கி வச்சான் பூமியில், எர்த்துக்கு அடிச்சிருச்சு போல இருக்கு. அந்த மகிமை மூடிருச்சு, மகிமை விட்டு இறங்கிட்டான்ல, மகிமை போயிருச்சு. இப்போ எங்கே வந்துட்டான்? கீழே வந்தோடனே அந்த அனாயிட்டிங் மாதிரி இந்த அனாயிட்டிங், இந்த கோப எரிச்சல் இவன் மேலே வந்து உள்ளே பூந்துச்சு. இதனால தான் எரிச்சக்காரனோட கோபக்காரனோட தோழனாய் போறாது, அவன் ஆவி உனக்குள்ளே வந்துடும். புரியுதுங்களா? நல்லவங்களோடே இரு, ஆலயத்திலே இருந்தேன்னா ஆலய மகிமை மூடிக்கிட்டே இருக்கும். பரிசுத்தவான்களோடு இருந்தால் பரிசுத்த மகிமை மூடிக்கிட்டே இருக்கும். களவாளிகளோடும் திருடைங்களோடும் ஃப்ராடுகளோடும் நீ போய் உட்காந்தேன்னா அவன் ஆவி உன்னை என்ன பண்ண, அவன் பேசுகிற அந்த கெட்ட வார்த்தை உன்னை வந்து மூடிடும், அவன் கோபம் உன்னை வந்து மூடிடும், அவனுடைய சுவாபங்கள் எல்லா ஜென்ம சுவாபம் உன்னை வந்து மூடும். ஏன் அங்கே போகிறப்ப அந்த ஆவி உன்னை தாக்குதுன்னா நீ அவனோடு உறவாட 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 அந்த ஆவி உனக்குள்ளே வந்து என்ன செஞ்ச மேற்கொண்டுரும். அதனால தான் அசுத்தமானதை தொடாதிருங்கள், உங்களுக்கும் அவர்களுக்கு சம்பந்தம் ஏது, அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு போய் பிரிந்திருங்கள்னு கர்த்தர் எழுதி வைத்திருக்கார். வந்து இறங்கணுன்னு எதை முதல்ல உடைச்சேன்? வேற எதாவது உடைச்சோங்களா? கற்பனையே என்ன பண்ணிவிட்டேன், உடைச்சு போட்டேன். அப்போ நம்மளும் இன்னைக்கு வீட்டுக்கு போகிறப்ப எதை உடைச்சிட்டு போயிடுறோம்? எத்தனை பிரசங்கம் கேட்டிருக்கிறோம், ஆனால் வீட்டில் போய் என்னைக்காவது உட்காந்து அதை தியானிச்சிருக்கிறோமா? உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்கள். நான் கேட்கல, கேள்வி கேட்டு கை தூக்குன்னு சின்ன பிள்ளைங்களா இங்கே கேட்குறதோடு சரி, அங்கே வீட்டுக்கு போகிறப்ப அதை மறந்துடுறேன். ஏன்னா அதுக்காட்டி இடையில என்ன ஆயிரும், இந்த செல்லு ஒன்றை கண்டுபிடிச்சி அது பூங்காட்டி ஒரு 10 போன் அதில் எரிச்சல் தூண்டுற 2 போன் வந்துச்சுன்னா பிரசங்கமாவது ஒன்றா அது அவரோட வச்சுக்கிட்டோம். அவர் வேலை முடிச்சலாம். வர்றேன், இந்த வந்தேன், வண்டியில் வந்துக்கிட்டு இருக்கேன், இந்த 50 கிலோமீட்டர் வர்றேன், இந்த 70 வர்றேன், வந்தோடனே பாரு அவ்வளோதாங்க. என்ன ஆச்சு? கற்பனை அவ்வளோதான், மறந்தே போயிடும். அடுத்த வாரம் அது நான் நினைப்பூட்டுதல் அனுப்புனாலும் அதை பார்க்க டைம் இல்லை. அதெல்லாம் அவர் தான் கேட்டுக்கணும், நம்மளால கேட்க டைம் முடியாது. நான் வேற ஒருத்தருக்கு ஃபார்வேர்ட் பண்ணுறேன், ஒன்னே மாதிரி அவர் இன்னொருத்தருக்கு ஃபார்வேர்ட் பண்ணுவார். மொத்தத்தில் ஒருத்தருமே பாலுக்கு தண்ணி ஊற்றுறது, தண்ணி தான் இருக்கும், பால் ஊற்றுறதே கிடையாது. ஐயா தான் செய்தி கேட்டுக்கணும், இவர் செய்தியே என்னைக்கு அங்கே வேணா சோக்கா பேசுகிற மாதிரி செய்தி, அதில் தான் ரசனை எல்லாம். இல்லை இவர் கடுமையாகவே பேசுகிறாரு, அங்கே பார்த்தா எப்படி டபுள் அர்த்தத்தில் சிரிக்கிற மாதிரி பேசுகிறாங்களே. அங்கிட்டு போகுதுங்க மோகம், அப்படியே இழுத்துக்கிட்டே போகுது. ஆனால் பரலோகம் கொண்டு போய் சேர்க்காது. உன் வசனத்தை கையில் கட்டிக்க, பிள்ளைகள்கிட்ட கருத்தா பேசு, சொல்லி கொடு. நம்ம தாங்க நம்ம வீட்டில் போட்டு விடணும். எங்கள் வீட்டில் கேளுங்க, காலையில் ஃபஸ்ட்டு மெசேஜை போட்டு விட்டு எல்லாம் கேட்டாங்க. அவங்க வராட்டி அவங்க உட்காந்து கேட்டு தானே ஆகணும். நான் போட்ட சுவிட்ச் அவங்க ஆஃப் பண்ண முடியாது. காதில் கேட்குதோ கேட்கலையோ பிரசங்கம் பிடிக்கிறவரை என்ன பண்ண போட்டு விடு. நான் எங்கே இருக்குன்னு அங்கே போட்டு விடுவேன். பக்கத்தில் இருக்கிறாலும் மேலே இங்கேயும் பார்த்துட்டு கடைசியில் ஒரு வார்த்தையாவது தொடாதா, தொட்டு தானே ஆகும். சரி சொரிஞ்சுக்கிட்டாலும் அதை கேட்டுக்கிட்டு தான் இருக்கேண்ணா. ஏன்ல என் செல்லில் தான் நம்ம வெளியேறுது, அப்போ ஒன்றுமே செய்ய முடியாது. சுவிட்சை ஆஃப் பண்ணுங்க நான் சொல்ல முடியும். என்னே போய் உனக்கு பிடிக்காட்டி அங்கிட்டு போய் உட்காரு, என் செல்லில் நான் போட்டு விடுங்களே. எங்கிட்டாவது ஒரு வார்த்தை ஜீவன் உள்ளது இல்லையா? அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இல்லையா? கேட்குறவனையும் பேசுகிறவனையும் பார்க்குறவனையும் ஊன்ற குத்துமே அது. அதை தயவு செய்து வார்த்தையை மற்றவங்களுக்கு என்ன செய்யணும், அனுப்புங்க. எதையோ அனுப்புகிறாங்க. உலக பொன்மொழியெல்லாம் நம்ம பார்க்குறோம், அதெல்லாம் ரசிக்காது. ரசிக்கக்கூடியது என்னதான்?
வார்த்தை வல்லமையுள்ளது, அது ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது, அது ஆத்துமாக்களை தொடக்கூடியதாக இருக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ இன்னொரு பகுதியை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இந்த வசனத்தை அனுப்புறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல எப்படி இருக்கணும்னு சொல்லி நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். அப்போஸ்தலர் 19:13 எல்லாரும் தயவுசெய்து எடுத்துக்கொள்ளுமா? 191வது பக்கம். அப்பொழுது தேசாந்திரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சில பொல்லாத ஆவி பிடித்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தராகி இயேசுவின் நாமத்தை சொல்ல, கவனிங்க, தேசாந்திரிகளாய் திரிகிறவர்கள் யார் பேரை சொல்றாங்களா? இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து. இவர்கள் யாருன்னு வேதம் சொல்ல தெரியுமா? 14 வசனம். பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி எப்படி தெரிஞ்ச தேசாந்திரிகளாய் திரிந்தார்கள். அப்ப பிரதான ஆசாரியர் பிள்ளைலாம் எங்க திரிறவன்? ஹலோ, என்னை கவனிக்கிறீங்களா? அப்பா யாரு? பிரதான ஆசாரியர். பிள்ளைலாம் யாரு? தேசாந்திரிகள்னா ஊர் ஊரா சுத்துறது, ஒரு இடத்துல உருப்படியா இருக்கிறதே கிடையாது. இங்கே இருக்காரு, அங்கே இருக்காரு. நம்ம விசுவாசிகள் அப்படிதான். திங்கக்கிழமை ஒரு நற்செய்தி கூட்டம், செவ்வாய்க்கிழமை ஒரு நற்செய்தி கூட்டம், புதன்கிழமை ஒரு வீட்டு கூட்டம், அங்கே கூட்டம், இங்கே கூட்டம், ஒரு இடத்துல உட்கார்றது கிடையாது. அந்நிய போதனையினால் அழைப்புண்டு தெரியாத இருக்கு. ஒரு டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கரெக்டாக ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு. 9 டாக்டர்கிட்ட போனால் அவர் அந்த மாத்திரை வேணாம்பார், இவர் இந்த மாத்திரை வேணாமா. கடைசியில் என்ன ஆயிரும்? சீக்கிரமாக கல்லறைக்கு தான் போகணும். கண்ட உபதேசத்தை கேட்டு, கண்ட தலையை கொடுத்து, கண்ட இடத்துல கேட்டு, ஒரு ஊழியக்காரங்க மாற்றி மாற்றி சொல்லி, இப்போ கடைசியில் மண்டையை பிச்சுக்கிட்டு அலையிறது யாரு தான்? உனக்குன்னு ஒரு மெய்ப்பன் இருக்கு, உனக்குன்னு ஒரு ஆலய ஆராதனுக்கு, உனக்குன்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல போய் நம்ம இருந்தால் தான் வேதம் சொல்லுது, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு என்ன கொடுக்கும்? ஆமென். நம்ம அழைப்புண்டு தெரியக்கூடாது. எல்லா பக்கமுமே இன்னைக்கு உபதேசம் நிறைய சந்துக்கு இன்னைக்கு வந்துருச்சு. கடை மாதிரி சபைகள், பிரசங்கியார்கள். யூடியூப்பை போட்டு பாருங்க, லட்சக்கணக்கான பிரசங்கியார்கள். ஆனால் அதனுடைய ஆழ அகல நீளம் உயரம் எப்படி இருக்கும்? வித்தியாசமா இருக்கு. இன்னைக்கு நிறைய பிரச்சனைக்கு காரணமே அழைப்புண்டு தெரியுது, பிரசங்க மயக்கம், வர்ஷிப் மயக்கம், எல்லாத்தையும் போய் கேட்கறது. கடைசியில் எது கரெக்டுன்னு தெரியாமல் அவர் ஒன்று சொல்லுவார், இவர் ஐயா சொல்றது கரெக்டா, அங்கே சொல்றது கரெக்டா, ஐயா படித்ததை விட அவர் கூட படிச்சிருக்கிறாரு, ஐயாவுக்கு தலையில் ஒன்றையும் காணா, அவருக்கு நல்ல கிளியில் நல்லா இருக்கிறாரு, அவருக்கு கொஞ்சம் கேட்போமா, அது கொஞ்சம் கரெக்டாக தானே இருக்கு. அங்கே கேட்டோடனே அது மனசை தொட்டுச்சுன்னா இதுக்கு செயல்படாது, ஆக்டிவ் ஆகாது. அந்த கருத்து மனசில் வந்து உட்காந்துட்டோடனே இந்த கருத்துக்கு என்ன செய்யாது? காதே கேட்காது, செவிட்டுத்தனமாக தான் இருக்கும். இங்கே பாருங்களே, தேசாந்திரிகளாய் சுத்தினாங்களா? அப்படின்னா ஒரு இடத்துலையும் அவங்க இல்லை. ஆனால் யாருடைய மயங்க? பிரதான ஆசாரியருடைய மயங்க. அவங்களுக்கு ஒரு தைரியம், அப்பா ஊழியக்காரன்ல, நம்மளும் பிசாசு மேலே போய் இயேசுவின் நாமத்தை சொல்லலான்னு சொல்லி போய் தைரியமாக சொன்னாங்களாம். அப்போ இயேசுவின் நாமத்தை சொல்றதுக்கு தைரியம் அல்ல, ரட்சிப்பு தான் நமக்கு முக்கியம். ஹல்லேலூயா. சும்மா தைரியமாலாம் சொல்லக்கூடாது. தைரியமாக நான் பிரசங்கம் பண்ணேன், தைரியமாக நான் பாட்டு படித்தேன், தைரியமாக ஊழியத்துக்கு போனேன், தைரியமாக அதை செஞ்சேன்னு தான் ஆரோனுடைய பிள்ளைகள் 2 பேரும் அந்நிய அக்னியை தூக்கிட்டு வந்தேன். அதே போல தான் இவங்க வீட்டில் 20 வருஷம் பெட்டி இருக்குது. அவன் தைரியமாக அவனுடைய பிள்ளை ஊசா பெட்டியை தொட்டான், கர்த்தர் அவனை என்ன பண்ணாரு? அடிச்சார். அபினத்தாமின் வீட்டில், நம்ம வீட்டில் இருக்கிற பெட்டி தானே. இப்போ நம்ம பாருங்க, ஆலயத்துக்குள்ள தைரியமாக வருவோம். புதிதாக வர்ற ஆத்மாவை நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? அவங்க வரும்பொழுதே பயந்து வந்து உட்காந்து முழங்கால் போடுவாங்க. அவங்க வரும்பொழுதே தெரியும் அது புது ஆத்மாவனை. ஏன்னா அங்கங்கே முழிப்பாங்க, வந்து பயமாக பம்மியமாக உட்காருவாங்க. நம்ம எப்பயுமே வர்ற இடம்ல வரும்பொழுதே ஒரு வித்தியாசமாக இருக்கும். கடன்னு வருவோம், முழங்காலே போட மாட்டான். அங்கே போவோம், இங்கே போவோம், இங்கே போவோம், அங்கே போவோம், இங்கிட்டு பார்ப்போம், அங்கிட்டு பார்ப்போம். வந்த வேலையை விட்டுவிட்டு வேறு வேலை தான் என்ன பண்ணிட்டு இருப்போம், பார்த்துக்கிட்டோம். அது நமக்கு என்ன பழக்கம், அப்படியே வந்துட்டோம் இல்லையா? வந்துட்டதுனால நமக்கு நம்ம அப்பா வீடு தானே, அதனால நமக்கு அந்த ஒரு பய உணர்வு இல்லை. இப்போ அப்பாவுடைய பிள்ளைகளாகிய இவர்கள் அப்பா சொல்கிற மாதிரியே தைரியமாக போய் இயேசுவின் நாமத்தை என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க? அந்த வசனத்தை வாசிச்சிங்க. அப்பொழுது தேசாந்திரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி எப்படி செய்தார்கள்? இயேசுவின் நாமத்தை சொல்ல மந்திரவாதிகள் மேல போய் சொல்றது. இப்ப நம்மளும் போய் ஜெபிக்க தெரியுதுன்னு எல்லாத்து மேலே கையை வச்சுக்கிட்டு இருந்தா
அவனுடைய பாவத்துக்கு நீ உட்படாதபடி அவன் மேலே கைகளை துரிதமாய் வைக்காதேன்னு பவுல் எழுதுறார். யாரு மேலேயும் துரிதமாக கை வைக்காத, நீ அவனுடைய பாவத்துக்கு என்ன ஆயிடுவ, ஆட்பட்டுருவ. நான் ஒருத்தர் மேலே கை வச்சா அவங்களுடைய ஸ்பிரிட் நம்மளை தாடும், நமக்குள்ளே இருக்கிற ஆவி அவங்கள தொடும், அவங்களுக்குள்ளே இருக்கிற ஸ்பிரிட் நம்மளை என்ன செய்யும், அது பரிமாற்றம் தானே, ஆவி பரிமாற்றம் தானே, அப்புறம் பலவீனம் வரத்தானே செய்யும். நான் எனக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை உங்களுக்குள்ளே அனுப்பும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற காரியம் எனக்குள்ளே தாக்கத்தானே செய்யும். அப்போ நான் எவ்வளவு மேற்கொண்டு நான் ஜெபம் பண்ணா தான் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இது காரியத்தை நான் என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும். அப்போ இவன் எப்படிப்பட்டவங்களாம், பிரதான ஆசாரியாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் 7 பேர்கள் இப்படி செய்தார்கள். பொல்லாத ஆவி எவர்களை நோக்கி, பிரதான ஆசாரியனுடைய பிள்ளைகளை. நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார், இயேசு. அவருடைய பிள்ளைகள் நாம. ஆனால் தேசாந்தரிகளா என்ன செய்யக்கூடாது, பக்கத்தில் சொல்லுங்க, சும்மா சுத்திக்கிட்டே அலையக்கூடாது. ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபிக்கணும், வேத வாசிக்கிற நேரத்தில் வேத வாசிக்கணும், கர்த்தரோடு இருக்கிற நேரத்தில் என்ன பண்ணணும், கர்த்தரோடு இருக்கணும். காலையிலேருந்து சாயந்தரம் வரை சுற்றிட்டு ராத்திரிக்கு வந்தோடனே நம்ம வீட்டில் பேய் ஓட்டலான்னு நினச்சா அது நம்மளை ஓட்டிவிடும். அவசரம் கொடுக்க கடைசியில் உததான் படும். இங்கே பாருங்களே, இவங்க தேசாந்திரிகளாக சுற்றுறாங்க, அவங்களுக்கு தேவனோடு இருக்க நேரம் இல்லை. யோசுவா பாருங்க, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகவே இல்லை, போய் பேசாமல் குயட்டாக உட்காந்துட்டாங்க, தேவனோடு இருக்கிறான். இயேசு சீசர்களை அழைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இரவெல்லாம் ஜெபம் பண்ணார். என்ன ஜெபம் பண்ணியிருப்பார்? யாக்கோபு ஒரு இரவெல்லாம் ஜெபம் பண்ணினான். என்ன ஜெபம் பண்ண? அவனுக்கு தான் 12 பிள்ளைகள், 13 பிள்ளைகள் டோட்டல். அவனுக்கு எல்லாருக்கும் ஆடு மாடு எல்லாம். எதுக்கு ஜெபம் பண்ண? முன்னாடி ஒரு பிரச்சனை இருக்கு. ஏசாவன் 400 பேரோட வந்துகிட்டே இருக்கான். இப்ப பிரச்சனையே ஏசாதான். ஏசா கிட்ட கண்ணுல தயவு கிடைக்கணும், இவன் என்ன பண்ணணும்? எப்படி ஜெபம் பண்றான்? ஆசீர்வதித்தால் ஒளிய. ஆடு கேட்டானா, மாடு கேட்டானா, மனைவி கேட்டானா, குழந்தைய கேட்டானா, சொத்து கேட்டானா, சுகம் கேட்டானா, என்ன கேட்டேன்? பாதுகாப்பு கேட்டேன். இப்போ நமக்கு முன்னாடி எத்தனை ஏசா இருக்கிறேன், நமக்கு முன்னாடி எத்தனை பிரச்சனை இருக்கு. நம்ம என்னைக்காவது உட்காந்து ஒரு இரவு முழுசும் ஜெபம் பண்ணியிருக்கிறோமா? அந்த வைராக்கியம் என்னைக்காவது வந்திருக்குதா? உனக்குள்ள நீயே கேட்டுப்பாரு, என் ஆத்துமாவே இவ்வளவு நிர்விசாரமா இருக்கிறியே, உனக்காகவே வாழ்ந்துட்டு, உனக்காகவே சாப்பிட்டுக்கிட்டு, உனக்காகவே தூங்கிக்கிட்டு, உனக்காகவே ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இப்படியே சுத்திட்டு அலைஞ்சா எப்படி ஆண்டவருடைய வருகையில போய் நிற்க முடியும்? இதுக்கு தாங்க நாங்கள் கால ஆராதனைக்கே வந்துட்டு போயிடுறது. அது சிம்பிளாக இருக்கும், வையவும் மாட்டீங்க. உள்ள பேர் விவரமாயிட்டாங்க. எதுக்குடா பிடிச்ச வேறு 2வது ஆராய்க்கு வந்தால் பட்டையை தீட்டுறாரு, ஃபர்ஸ்ட் ஆராய்க்கு வந்தால் நீட்டாக 2 வாரத்தில் முடிச்சுடுவார். இப்போ காலையில் வர்றவங்களுக்கு சும்மா நெருக்கி பிடிக்கிறது தான், உள்ள மிஷினில் விட்டு தான் எடுக்கிறான். அவங்களும் இப்போ 3வது ஆராய்ச்சி தான் வர போகிறான்னு நினைக்கிறேன். எந்த ஆராய்க்கு போனாலும் பட்டயத்தை நல்ல விடிய விடிய தீட்டுறான். இப்போ யாருமே தூங்குறது இல்லை. ராத்திரி 1 மணி வரை ஒரு டீம் இங்கே இருக்குது, 1 மணிலேருந்து ஒரு டீம் அங்கே இருக்குது. சனிக்கிழமை ஊரா இங்கே ஜெபிக்கிறோம். நீங்கள் நான் நினச்சிட்டு இருக்கிறீங்க இங்கே சும்மா தான் ஐயா நிற்கிறான். உங்களுக்கு பின்னாடி லட்சக்கணக்கான ஜபத்தோடு நான் நின்று கொண்டு இருக்கிறேன். கைகளை தட்டி நீ சரியாகாட்டி பட்டயத்தை உருவி கர்த்தர் சரி பண்ணிவிடுவார். ஒத்து போகலைன்னா நறுக்க தான் வெட்டுவார். ஏன்னா மொத்தத்தில் உன்னை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கறது, மொட்டையடிக்கிறவனை போய் நீயா ஒத்துக்கிட்டா கிளீனாக அடிப்பேன், இல்லாட்டி கழுத்தை காதை பிடிச்சி நொறுக்கி உட்கார வச்சு கை 2 இடுக்கிட்ட கொடுத்து கடைசியில் என்ன பண்ணுவாங்க பார்த்துருக்கிறீங்களா? ஆஸ்பத்திரியில் ஊசி போட போய் நீயா போட்டுக்கிட்டா வலி இருக்காது, இல்லாட்டி 4 வய கழுத்தை காதை போட்டு மிதித்து அப்புறம் வதக்குன்னு என்ன செய்யறது? நீயா இணைஞ்சு போனேன்னா பரலோகம் போயிடலாம், இல்லாட்டி அடித்து தரத்தரன்னு இழுத்து கொண்டு நாங்கள் ஒப்படைச்சாகணும். ஏன்னா எங்கள்கிட்ட கொடுத்த மந்தையை நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது, பாதாளத்தில் ஒப்படைக்க முடியாது. கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். அதனால் பட்டயத்தை எடுக்கணும்னா நாங்கள் எடுத்து தான் ஆகணும், உங்களை சரிப்படுத்தணும்னா சரிப்படுத்தி தான் ஆகணும். தகப்பன் சிச்சிக்காத புத்திரன், ஹலோ புத்திரன் அப்போ சிச்சிக்கலாம்ல. நான் லேட்டாக வந்தால் அங்கே ஒரு சவுக்கு வச்சுட்டு உட்காரலான் இருக்கேன். அடுத்த வாரம் டபுள் ஆக்டர், ஒரு ஆக்டர் இங்கே இருக்கணும், ஒரு ஆக்டர் வரும் பொழுதே 4 வெளுத்து உள்ள போகணும். இப்படிலாம் இருக்கணுங்க மெய்ப்பன், வேற வழி கிடையாது. கடைசி காலத்தில் சிச்சிக்கணும்னா என்ன பண்ணணும்? வேலைக்கு எப்படி ஓடுறேன் யோசித்து பாரு. உங்களுக்கு வேலைக்கு லேட்டாக போனால் என்ன பண்ணுவாங்க? மாலை மரியாதை செலுத்துவாங்களா? இதை கேட்குற தம்பி கரெக்டாக சொல்லணும். தேசாந்திரிகளாக என்ன செய்யக்கூடாது? உங்கள் வீட்டில் குடும்ப ஜெபம் நடக்கணும். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். 1 மணி நேரம் கம்பல்சரியாக சொல்லுங்கள். 1 மணி நேரம் ஜெபம் நடக்கணும். என்ன செய்வீங்களே தெரியாது. நீ ஜெபம் பண்ணு, இல்லாட்டி குடும்பமாக உட்காந்து பாட்டை பாடு. அது எத்தனை பாட்டு ஃபாதர் வெளியிட்டுட்டார், பாடி தான் வாய்கிலேயே பாடுவேன். அவரை தானே பாடுற. எப்படியாவது மொத்தத்தில் என்ன பண்ணணும்? 1 hour நீ வேலை செஞ்சுதான் ஆகும். உனக்கு நிறைய சிந்தி விட்டுருக்கிறார், பொறுக்கிக்கிட்டு போ. கைகளை தட்டி கர்த்தருக்குன்னு நீ ஒழுங்காக பொறுக்குனேன்னா உனக்கு கூடையாக கொடுப்பார். நீ கூடையாக வாங்க, உண்மையாக வாங்கினேன்னா அடுத்து உனக்கு ராஜ்யத்தையே சொந்தமாக தருவார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அதனால் நீ எப்படி இருக்கணும்? வேலையில் உண்மையுள்ள மனுஷன் பாக்கியவான்.
நீ உண்மையா பொறுக்கு. தேவனுடைய சமூகத்தில் வந்து உண்மையாக உட்காந்து ஒவ்வொரு பாட்டில் வர்ற ஆசீர்வாதத்தை பொறுக்கு, ஒர்ஷிப்பில் வர்ற ஆசீர்வாதத்தை பொறுக்கு, ஜெபத்தில் வர்ற ஆசீர்வாதத்தை பொறுக்கு, செய்தியில் வர்ற ஆசீர்வாதத்தை பொறுக்கு, அனாயிட்டிங்கில் வர்ற ஆசீர்வாதம் எல்லா செக்ஷன்லையும் நீ வந்து உட்காந்து அங்கனங்கன்னு 1-2 விழுகும். அவன் போவாது சொல்கிறேன், லேசாக சிந்தி விடு, ஒரு இடத்துல சிந்தாத, அப்படியே போகிற வழியில் போட்டு விடு. இங்கே கொஞ்சம் குனியட்டும், அங்கே கொஞ்சம் குனியட்டும், அங்கே கொஞ்சம் குனியட்டும், அங்கே இடுப்பு ஒடியட்டும். இடுப்பு ஒடிஞ்சு இவன் வளைஞ்சாதான் இவன் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறுவான்னு சொல்லி சிந்தி விட சொன்னேன். பாருங்க, அள்ளியா போட சொன்னேன், சிந்து முதல்ல. அப்புறம் 7 படி போடல, எத்தனை படி தான் போடணும்? அதில் 6 நாளை காட்டுறாரு. 6 நாளைக்கு போடு, 7ஆம் நாள் போட்டுறாத. 7ஆம் நாள் என்னுடைய ஓய்வு நாள். அப்புறம் தான் ராஜ்யத்தை கர்த்தர் சொந்தமாக கொடுத்தார். கைகளை தட்டி அப்புறமேலு அந்த தோட்டத்தினுடைய சாவி அவ இடுப்புல வந்து உட்காந்துருச்சு. கை தட்டி கர்த்தருக்கு. இனி அவ பொறுக்குவாளா? இனி அவளுக்கு 6 படி தேவையா? இனி என் போர்வை விரின்னு சொல்லுவாளா? போர்வைக்கு சொந்தக்காரனே அவ மடியில் கிடக்கிறேன். கர்த்தர் மாத்திட்டார். கைகளை தட்டி கர்த்தர் உன்னையும் அப்படி மாற்றுவார். நீ உண்மையா பொறுக்கு. நீ ஆரம்ப பாட்டிலேயே வந்து இன்னைக்கு பாருங்க, எங்க பாடின பிள்ளைகளை காணா, திடீர்னு வருகை வந்துருச்சான்னு தெரியல. இன்னைக்கு ஒரு ஆளை காணான்னா நான் சந்தேகப்பட வேண்டியதாக இருக்குது. எங்கிட்ட ஆண்டவர் வந்து தூக்கிட்டு போயிட்டாரோ, நம்மளுக்குள்ள விட்டுட்டு போயிட்டாரான்னு. இருக்கிறவங்கெல்லாம் உள்ளே இருக்கணும். ஹல்லேலூயா. கைகளை தட்டி. எனக்கு நான் பேசிக்கிட்டே யோசிப்பேன், எங்கடா இவரை காணா, அவரை காணா, என்னாச்சு, வெளியில் போயிட்டாங்களா, அதா இதா, எத்தனை 1000 பிரச்சனை எனக்குள்ள இன்னரில் ஓடும் தெரியுமா? அது உங்களால் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்ள முடியாது. ஹலோ, ஆலயத்துக்கு வந்தால் முடிவு இருங்க. இப்ப பொல்லாத ஆவி பிடித்தவர்கள் மேல போய் தேச, நீயே ஒழுங்கிலேயே, நீ எதுக்கு போய் சொல்ற? அது பிசாசு சொல்லுது பாருங்களே, நம்மளை பத்தி அது சொல்ற அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. 19ஆம் அதிகாரம். பொல்லாத ஆவி அவனை நோக்கி, அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன். எப்படி கேக்குது பத்தியா? நீ யாரா? டேய் தேசாந்தரி, உப்பையும் பிரதான ஆசிரியர் இருந்தால் நீ என் மேலே ஆசாரச்சனம் பண்ணுவியா? இயேசு அங்கே வரும் பொழுதே பிசாசு சொல்லுது, எங்களை வேதனைப்படுத்தவா வந்தீர். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. எப்படி இருக்கணும் ஊழியம்? நம்ம பெறப்படும் பொழுதே பிசாசு அலறணுங்க. நம்ம எல்லைக்குள்ள நுழையும் பொழுதே அதை அலறி ஓடணும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக வெளியே வரணுங்க. முழங்கால்லாம் தேஞ்சிருக்கணும். முழங்காலில் நீ நின்னேன்னா அதை போவான்னு சொல்லவே தேவையில்லை. அது வாட்டில் அலறி அடித்து முட்டி அடித்து போயிரு. நம்ம போய் மல்யுத்தம் பண்ண வேண்டியதில்லை. நம்ம அங்கே சரியில்லைன்னா இங்கே நம்ம உயிரை கொடுத்து தான் கிடக்கும். அப்போ தயவுசெய்து உங்களுடைய அந்தரங்க ஜெபம் எப்படி இருக்கணும் சொல்லுங்க. அந்தரங்கத்தில் இருக்கிறவன் வெளியரங்கமாக நினைப்பேன். வெளியரங்கமாக நீ நிற்கலான்னு நினைச்சா அந்தரங்கம் சரியில்லாட்டே நாரி போயிடும் போல. இங்கே பாருங்க, பிசாசு என்ன சொல்லுது பாரு. பவுலையும் அறிவேன், இயேசுவையும் அறிவேன், நீங்க யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியுடைய மனுஷர்கள் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாய் அந்த வீட்டை விட்டே என்ன பண்ணாங்க. அங்க யோவானும் பேதுருவும் இதே நாமம் தானே சொன்னாங்க, அவன் சுகமானானே. இங்க 7 பேர் இதே நாமம் தானே சொன்னானே. ஆனா இவன்லாம் ஓடுன காரணம் சொல்றவன் எப்படி இருக்கணும்? பக்கத்தில் சொல்லுங்க, சொல்ற ஆளு ரொம்ப கரெக்டா இருக்கணும். நீ பயன்படுத்துற ஆயுதம் பயங்கரமான ஆயுதம், பயன்படுத்துற நீ கரெக்டா இருக்கணும். நீ வாட்டில் சரியில்லாம இருந்துக்கிட்டு அவர் பேரை சொல்லிக்கிட்டு வண்டி ஓட்ட முடியாது. இயேசுன்னு பேரை சொன்னீங்கன்னா அந்த இயேசுவை போல நீ இரு, இயேசுவை போல பாரு, இயேசுவை போல பேசு, இயேசுவை போல யோசி. உன்னை பத்தி 4 பேர் இயேசுவை மகிமைப்படுத்த. சில பேர் கேட்பாங்க, எப்படா ஒப்பேன் உன்னை பெற்றேன் ஏண்டா, அந்த நல்லவனுக்கு நீயாடா இப்படி கேட்டிருப்பான் பார்த்துருக்கேன். இப்போ நம்ம நிமித்தம் அப்பா நாம என்ன செய்யப்படக்கூடாது கேட்பாங்க. இயேசு பேரை சொல்லிட்டு நீ இப்படி பண்ணியிருக்கேடா, நீங்கள்லாம் பைபிளை தூக்கிட்டு அப்படி சொன்னா யாருக்கு அசிங்க? இப்போ தான் பவுலை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு அவன் என்ன துன்பப்படுத்தினான்? இயேசுவை அவன் என்ன துன்பப்படுத்தினான்? நமக்கு யோசித்து பாருங்க. அவன் இயேசுவை துன்பப்படுத்தலை, இயேசுவோடைய பிள்ளைகளை என்ன செஞ்சான்? அது யாரை துன்பப்படுத்துற மாதிரி? இயேசுவை துன்பம். இப்போ நாமும் எதையாவது தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சோம்னா அது யாரை துன்பப்படுத்துற மாதிரி? அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை பிரசங்கிக்கிற நாமும், இயேசுவை ஆராதிக்கிற நாமும், இயேசுவின் நாமத்தை சொல்லுகிற நாமும் எவ்வளவு பியூரா நடக்கணும் பார்த்தீங்களா? உன்னை ஜாதிகளுக்கு ஒளியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். உன்னை பார்க்கிறவங்க அவரை உயர்த்தணும். சுனேமித்தியால் எலிசா என்னை பரிசுத்தவான்னு சொல்லணும்னு அவன் சொல்லவே கிடையாது. அவ சொல்றா,
அவர் பரிசுத்தவான் என்று நான் காண்கிறேன். இதோ நமக்கு ரட்சிப்பின் வழியை அறிவிக்கிறவர்கள் என்று சொல்லி சீசர்களை பார்த்து, பவுலை பார்த்து பிசாசு பிடித்தவர்கள் சொன்னார்கள். நம்முடைய பார்க்கிறவன் சொல்லணும், நமக்கு இவர்கள் ரட்சிப்பின் வழியை அறிவிக்கிறவர்கள். எலியா எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பு எலிசா கத்ரா, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரையுமாய் இருந்தவரே. பார்த்தீங்களா எப்படி இருந்திருக்கிறார். தாவீதை குறித்து ஜனங்கள் சொல்றாங்க, இஸ்ரவேலுக்கு விளக்காய் இருந்தீரே. பார்த்தீங்களா? இப்ப நம்ம பட்டணத்துக்கு எப்படி இருக்கிறோம்? நம்ம யோசித்து பார்ப்போம் ஒரு நிமிஷம். நம்ம மற்றவர்களுக்கு இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? விளக்கா இருக்கிறோமா? ரதமா குதிரையா இருக்கிறோமா? எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருக்கிறோமா? யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். இன்னும் நிறைய காரியங்களே எனக்கு பேச நேரம் பத்தல. நான் உங்களுக்கு இந்த வார்த்தையை முடிக்க விரும்புகிறேன். அநேக அடிகள் அடிச்ச பொழுதும் போய் இயேசுவை சொன்னார்கள். ஜெபம் பண்ணும்படி உள்ளே போனவர்கள் இயேசுவை மற்றவர்களுக்கு சொன்னார்கள். அவர்கள் எலும்பி நடந்து துதித்து குதித்து தேவாலயத்துக்குள்ள ஓடினார்கள். ஆனா அதே இயேசுவின் நாமத்தை தேசாந்திரிகளாய் சுத்திக்கிட்டு அலைஞ்சிட்டு சொன்னா அடிதான் விழுங்க. நமக்கு பக்கத்தில் சொல்லுங்க, சும்மா டூப்ளிகேட்டா இருந்துட்டு நீ இயேசுவின் நாமத்தை சொன்னேன்னா அடிதான் நமக்கு விழும், நிர்வாணம் தான் நமக்கு வரும். சும்மா வந்து மற்றவங்க மத்தியில் நம்ம வாட்டில் சிலம்பம் பண்ணுவது, மற்றவர்கள் மத்தியில் நம்ம தேவனுடைய பிள்ளை என்பதை போல காண்பிப்பது. இவங்களுக்கு என்ன தைரியம்? அப்பா பிரதான ஆசிரியர் தானே, அவர் செஞ்சதெல்லாம் இவங்க பார்த்துருப்பாங்கல்ல. அந்த தைரியத்தில் போய் பிசாசுக்கிட்ட பேசணும்னு அது சொல்லுது, டேய் உன்னை எனக்கு தெரியாதா, ஓ அந்தரங்க எனக்கு தெரியாதா, உன்னை தனிப்பட்ட வாழ்க்கை எனக்கு தெரியாதா, அடிச்சு துரத்தி வஸ்திரத்தெல்லாம் பிடுங்கிருச்சான். எவ்வளோ அசிங்கம் பத்தியா, எவ்வளோ வேதனை பத்தியா. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாள் இப்படிப்பட்ட வேதனை இருக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு நம்ம முகத்திரையை கிழிஞ்சு போயிருங்க. ஒன்று பரலோக தேவன் நம்மளுடைய முகத்திரையை கிழிச்சு காட்டுப்பார், இல்லாட்டி பாதாளம் கிழிச்சு காட்டிப்பார். ஒரு தேவ ஊழியக்காரரு ஒரு மனுஷனுக்கு ஜெபிக்க நின்னார, உண்மை சம்பவம் லைவ்ல தான் இருக்கு. அப்ப பிசாசு அவருக்கு முன்னாடி தோண்டி சொன்னான், இவனுக்கு ஜெபிக்காத, இவன் என்னையோட ஒஸ்ட் பய. அவர் நினைச்சாரா, உலகத்துல நீதான் உன்னையோட ஒருத்தர் ஒஸ்ட் இருக்கானா. அது சொன்னா இவன் என்னையோட மோசமான பையன், இவனுக்கு போய் ஏன் ஜெபிக்கிறேன்னு. பார்த்தீங்களா? அது கூட சொல்லுது, நானே ஒஸ்ட், இவன் என்னை விட. அப்ப எவ்வளவு ஒரு தரங்கட்ட நபரா இருந்தா இப்படி அந்த வார்த்தையை அந்த பிசாசு சொல்லியிருக்கு. மனுஷனை உண்டாக்கினதுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அவருடைய இருதயத்துக்கு அது விசனமா இருந்துச்சான். ஆதியாகமா 6ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை படிச்சு பாரு. சோதோம் குமாரன் அக்கிரமம் பரலோகத்துல வந்து எட்டினதான், அதை பார்க்க கர்த்தர் இறங்கி வந்தார். அப்ப அக்கிரமம் போய் எட்டுமா, அதை பார்க்கறதுக்கு அவர் ஒரு நாளைக்கு என்ன செய்வாராம், இறங்கி வரோம். சரி என்னடான இவங்க எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே கிடக்குறாங்களே, எப்போ பார்த்தாலும் 98 நாளும் ஜெபம் பண்ணேன், இப்பயும் ஜெபம் பண்றேன், போன வருஷம் பூரா ஜெபம் பண்றேன், என்னதான் போய் பார்த்துட்டு வான்னு கட்டாயம் மிகாவேல்களை கர்த்தர் அனுப்பிட்டாரு. ராஜ்யம் பிரியும், தேசம் ஸ்தம்பிக்கும், ஆமான்கள் பதுங்கரையில ஒதுங்குவார்கள், அவர்களுடைய முகநாடிகள் கிளியும், இந்த ராஜ்யம் தேவனுக்கு கொடுக்கப்படும். இந்த பகுதியில் கர்த்தரே வல்லவர் என்பதை கர்த்தர் பிரகடனப்படுத்துவார். அப்படிப்பட்ட காலத்தின் வழியா பகிரங்கமான அதிசய அடையாளத்தோடு கர்த்தர் இனி நடத்துவார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லும். எல்லா நாமத்திற்கு மேலான நாமம் இயேசுவின் நாமம். வானலத்தோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு தந்தருளினார். எல்லாரும் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்கலாம். ரீகா பால ரண தீபா லரபா சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்துக்கு முன்பாய் முடங்குவார்களாக. அவர்கள் முழங்கால்கள் இயேசுவின் நாமத்துக்கு முன்பாய் முடங்குவதாக. அவர்களுடைய நாவுகள் இயேசுவை அறிக்கை செய்வதாக. அவர்கள் பெயர்கள் ஆண்டவரே இயேசுவை அறிந்து கொள்ளும்படி மனக்கண்கள் அவர்களுக்கு திறக்கப்படுவதாக. பெரிய காரியம் செய்யும்.